இன்னைக்கு வங்காள விரிகுடா மாதாபிதா ஃபிலிம் ஃபேக்ட்ரி வங்காள விரிகுடா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பில் இருக்குது. எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இப்போ என்ன ஒரு வெற்றியாளனா உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த வங்காள விரிகுடா படத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இந்த 5 பேருடைய சமாதி இருக்கிற இடம் வங்காள விரிகுடா. அதுதான் எங்களுக்கு கோவில். எனக்கு பிடிச்ச தெய்வங்களை பற்றி நான் இந்த படத்தில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இதை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து அதை முழுசாக படத்தை பார்த்து எல்லாரும் வாழ்த்துனதை நினச்சி நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு ஹிட்டு படம் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒன் மேன் ஷோவாக ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும். ஒரு 21 கிராஃப்ட் ஒன் மேன் ஷோவாக பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வங்காள விரிகுடா. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக அமைக்க கொடுத்ததுக்கு நான் எப்பவும் நன்றி கடனோடு இருப்பேன். அடுத்து படம் பண்ணுறேன், அதுக்கான வேலைகள் போயிட்டு நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படம் நான் கஷ்டப்பட்டு எடுக்கலை, ஒன் மேன் ஷோவாக தான் செஞ்சுருக்கிறேன். அது கஷ்டப்பட்டு எடுக்கலை, இது என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. இது நல்லா கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை. அதையெல்லாம் விட இந்த 5 பேர் கலைஞர், ஜெயலலிதாம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இவங்க 5 பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாதுங்க. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எனக்கு இந்த 5 பேர் பற்றி நான் படம் எடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு நான் திதி கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோவிலேருந்து எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாம் கொடுத்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வங்காள விரிகுடாங்கிறது படம் இல்லை, ஒரு காவியம்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வெற்றியாளனுக்கு தேவை மற்றவங்க பாராட்டு தெரிவிக்கிறதை விட அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளராகிய உங்களுக்கு இருக்கு. நானும் ஒரு வில்லேஜில் குருவிக்கரம்பைங்கிற வில்லேஜிலேருந்து வந்தவன் தான். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டுங்கிறத நான் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் வாழ்த்துனது ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை இன்னும் அழகாக கொண்டு சேர்க்க வேணும்னு உங்கள் எல்லார்கிட்டையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 150 தியேட்டருக்கு மேலே ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு இப்போ ரிப்போர்ட்டு. இது பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? நம்ம கடற்கரைக்கு வங்காள விரிகுடாவில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொன்னது சரியா தவறான்றது நீங்கள் நல்லா சிந்திங்க, ஒரு வாட்டி யோசிங்க. உண்மையாக இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் கேட்பாங்க. இருக்கிறவர் இப்போ பாரம்பரியத்து வாரிசு. இந்த பாரம்பரியத்துடைய வாரிசுக்கிட்ட நம்ம கேட்குற விதம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்க 4 பேர் 100 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80 வருஷமாக நம்ம
நம்ம கடற்கரையை திராவிட கடற்கரையாக மாற்றுறதுக்கு இந்த 4 பேரும் ரொம்ப அவ்வளோது மக்களுக்கு அவ்வளோது செஞ்சு அங்கே நமக்கு தெய்வமாக காட்சியளிக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்கிறதுக்கு ஒரு படம் முழுசாக எடுத்தேன். என்னை மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி இதை பிரபலியப்படுத்துறதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண இதோ நிகில் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த படத்தை 150 ஸ்க்ரீனு பப்ளிசிட்டி பண்ணி அழகாக ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமாக அமைச்சு கொடுத்த, இதை வெற்றி காவியம் அமைச்சு கொடுத்த, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லார் முன்னிலையிலும் நான் கேட்குறது என்னென்னா, நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை வையுங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே திராவிடத்தை சொல்லி தான் 100 வருஷம் நமக்கு வாழ்ந்துருக்கிறாங்க. அதை மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேனே தவிர வேற எதை பற்றியும் நான் சொல்லலை. இது கருத்து கிடையாது, என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் போய் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதையும் சொல்ல விரும்பப்படுறேன். அந்த படத்துக்கு பேர் அடுத்த முதலமைச்சர். ஆடியோ ஃபங்க்ஷன், ஆடியோ போய்கிட்டு இருக்கு வேலை. பாசத்திற்குரிய ஆளும் கட்சி அடுத்த முதலமைச்சர் டைட்டில். இது எனக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சினிமாவை சினிமா தியேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி நீங்கள் படம் பார்த்துட்டு யாருக்காவது ஒரு பாதிப்பு இருந்துச்சாங்க, அப்போ எல்லாரையும் சேர்த்து நம்ம பார்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டு நிகில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேட்டி கேட்கும்போது எனக்கு பேட்டி கொடுக்குறத விட உங்கள் எல்லாரையும் நான் இங்கனக்குள்ளே சந்திச்சதை தான் பெருமைப்படுறேன். இதுதான் உண்மையை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. கேப் சார் நீங்களே கேட்குற உண்மை தான் நான் சொல்கிறது. ஐ லவ் யூ. ஓகே, எல்லாருமே சப்போர்ட் சார். சார் இது வந்து ஒன் மேன் ஷோ படம், யாராலையும் எடுக்க முடியாது. வேணா பெட்டு கட்டுறேன். நான் எடுத்திருக்க வங்காளரோட மாதிரி நீங்கள் ஒரு பெரிய படத்தை ஒன் மேன் ஷோவை எடுக்க சொல்லுங்கள். அவங்க எடுக்கிறதுக்காகத்தான் நான் பாக்கி 3 விட்டுட்டு இருக்கேன். 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 24 கிராஃப்ட். அதில் 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து ஒருத்தவங்க வந்து எனக்கு முந்தி வரணும், அதுக்காக தான் அந்த 3 விட்டுருக்குறேன். யாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு படம் ஒன் மேன் ஷோவா பண்ணி ஒரு உலக சாதனைக்காக உருவாக்கி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன்னா இதுக்கு எவ்வளோது ரிஸ்க், எவ்வளோது கஷ்டப்பட்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியறதோட ஆண்டவனுக்கு தெரியும். இந்த ஆண்டவர்கள் எனக்கு துணையா இருந்ததுனால மட்டும்தான். இந்த ஆண்டவர்கள் சொல்றது வந்து இந்த 5 பேர் இவங்க துணையா இருந்ததுனால மட்டும்தான் இந்த படம் எனக்கு முடிக்க முடிஞ்சு. திராவிட படம்லாம் இல்லை தலைவா, கோரிக்கை தான் வச்சிருக்கோம். நீங்க ஒண்ணு முதல்ல கட்சிங்கிற ஒரு விஷயத்துல கொடிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரையில அண்ணாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் விதைச்சது அவர் தான். அவர்லேருந்து அடுத்து நிறைய பிரிவுகள் வந்துச்சே தவிர, ஆனால் விதைச்சது அன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கலந்து போட்டு ஒரு அடுத்த படத்துக்கு அண்ணா ஏன்னா அப்படிலாம் கேட்குற எல்லாரும் எனக்கு வேணும் அப்படிலாம் இல்லை. படத்துக்கு படங்கிறத விட அதுதாங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். உங்களையும் நான் நேசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன்னா, அதில் உங்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிக்கிறேன்
பண்ணிக்கிறாங்கண்ணே. நீங்க தப்பா அண்ணா பிடிச்சவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. அதுல பேசாத அது இல்ல. ரொம்ப நன்றி.